இருக்காங்கல்ல அவங்கள பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கு ரேகா அந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்று சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகி அப்படியே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து இந்த மாதிரி ஒரு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒரு விஷயத்த செய்யறாங்க. அதாவது இந்த மாதிரி மீனா முத்துட்டு சொல்றாங்க, ஏங்க நம்ம ஒரு வழியை இந்த மாதிரி விட்டுட்டோம், அதாவது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் சிந்தாமணி தான் அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, அவன் இந்த மாதிரி அடங்குற மாதிரி தெரியல. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க பொண்ணு ரேகா அவங்க ரொம்ப நல்லவங்க தானே, நம்ம சொன்னா கேட்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி அவங்க அம்மாட்ட ஏதாவது பேசி பார்ப்பாங்கல்ல. ஸோ அது மூலியமா இந்த கேஸ் சால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வழி இருக்குல்ல அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு முத்து பார்த்தீங்கன்னா ஆமா மீனா இது எப்படி நம்ம மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா கால் பண்ணி இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுக்கிட்ட ரேகா பார்த்தீங்கன்னா சரி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி நான் இனிமேல் ஊருக்கு வரவே மாட்டேன், ஊருக்கு மட்டும் இல்லை நான் இனிமேல் இல்லவே இல்லை, நான் என்னோட கதையை முடிச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட சிந்தாமணி என்னமா இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவே பின்னணி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்படின்னா அதாவது பெற்றவங்க செஞ்ச பாவம் பண்ணி எல்லாம் பிள்ளைங்கள தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாவங்களா பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு வந்து சேரதுக்கு நான் இப்படியே போறது நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னம்மா ஏன் இப்படி பேசுற அப்படின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி உன்னோட யோகாக்காக அதாவது இந்த மாதிரி நீ எல்லா பிரச்சனையும் தோண்டி விட்டு மீனா முத்துவை பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி முத்துவோட அண்ணன் மனோஜ் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி உள்ள தூக்கி வச்சிருக்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அவர் உடனே வெளியில விட சொல்லு, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா கண்டு நீ எதுவும் அவசரப்படாத, நான் நீ சொல்ற மாதிரியே சேரேன், நீ எதுவும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அந்த ஃபினான்சியருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த மனோஜை வெளியில விடவும் சொல்லிடுறாங்க. அந்த டைம்ல ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி சிந்தாமணி அந்த ஃபைனான்சியருமே வந்திருப்பாங்க. அங்கே தான் இந்த மாதிரி முத்துமீனாவே இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி முத்துமீனா அந்த மாதிரி சிந்தாமணி ஒரு மாதிரி நக்கலை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி அடப்பாவீங்களா என்ன மாதிரி ஒரு திட்டம் மட்டும் அது இப்படி முடிச்சு வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.